எண்ணெய் வளம் ததும்பும் இந்த பாரசீக வளைகுடா நாட்டிலே பிழைக்க வந்திருந்தும் சிறிதேனும் தமிழ் உணர்வு மேலோக்கி இருப்பதால் இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் தலைப்பு ஈழத்தமிழர் இனவழிப்பும் வஞ்சித்த திராவிட சந்தர்ப்பவாதிகளும் என்பதுதான். எனக்கு தேவையான கருத்துக்களை நான் ஐயா பழநெடுமாறனின் இன்றைய காலகட்டத்தில் அல்ல அன்றைய காலகட்டத்தில் அவர் எழுதிய புத்தகம் கருணாநிதி தமிழர்களுக்கு இழைத்த துரோகம் என்ற புத்தகத்தில் இருந்தும் மேலும் பல கருத்துக்களை இணையத்தின் வழியாகவும் பெற்றுக்கொண்டேன். அதை உங்கள் முன் பகிர விரும்புகிறேன். முதலாவதாக நாம் எப்பொழுதுமே கருணாநிதி என்பவரை தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஏன்? அவர் தமிழின தலைவர் என்று சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, மனம் ஒப்பவில்லை. ஏன்? கண்கூடாக அதிகப்படியான தரவுகளின் வழியாக அவர் செய்த துரோகங்களை நாம் கண்டுள்ளோம். அவற்றில் ஒன்றுதான் அண்ணன் குட்டிமணி மற்றும் ஜெகன் அவர்களின் கைது. காவல்துறை என்னும் ஏவல் துறை எப்பொழுது முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் கைவசம் உள்ளது. ஆனால் 1980களில் அந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதியின் கைவசம் இருந்த காவல்துறை இவர்கள் இருவரையும் சென்னையில் கைது செய்கிறது. கைது செய்த அவர்கள் சிங்கள அரசிடம் ஒப்படைக்கிறார்கள். அங்கே சிறையிலே கொடூரமாக கொல்லப்படுகிறார் அண்ணன் குட்டிமணி. இவர் யார் என்றால் ஒரு அமைப்பும் உள்ளது, அதுதான் டெல்லோ. இந்த டெல்லோ இயக்க தலைவர்களில் இருவர் தான் அண்ணன் ஜெகன் மற்றும் குட்டிமணி அவர்கள். இந்த நிகழ்ச்சி தமிழர்களிடையே பெரும் கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிறது. அப்போது சிந்திக்கிறார் கருணாநிதி, தானே தலைவன், ஒப்பற்ற தலைவன், எங்கே நமது பேருக்கு இழுக்கு வந்துவிடுமோ என்று பயந்து அஞ்சி 1984 பிறந்த நாளுக்காக நிதி வசூலிக்கிறார். இன்று நம் திரள் நிதி திருடர்கள் என்று சொல்லும் அவர்கள் தான் நமது முன்னோடியாக இருந்தார்கள் என்பது எந்த ஐயமும் கிடையாது. திரள் நிதியில் 2 லட்சம் பெற்றுக்கொண்ட பின்பு அந்த 2 லட்சத்தையும் இலங்கை வாழ் தமிழ் அமைப்புகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதில் 50,000 புலிகள் அமைப்பிற்கும் மற்றதை பிற அமைப்புகளுக்கும் கொடுக்க விரும்புகிறார். எப்போது கொடுக்க விரும்புகிறார் என்றால், இந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து தமிழ் அமைப்புகளையும் சந்திக்க நாள் குறிக்கிறார். அவர் நாள் குறிப்பதற்கு முன்னதாக தான் பணம் கொடுப்பதாக எல்லா இடங்களுக்கும் விளம்பரம் செய்கிறார். அச்சு ஊடகம் மட்டுமன்றி ஏனைய ஊடகங்களிலும் மிகவும் பெருவாரியான விளம்பரத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதாவது தான் மிகப்பெரிய ஒப்பற்ற தமிழீழ தலைவன் என்ற பிம்பத்தை கட்ட விரும்புகிறார். ஆனால் புலிகள் அமைப்பினருக்கோ அவரிடம் சென்று பணம் பெற எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் தமிழ் அமைப்புகளை பகிர்ந்து கொள்ளவும் விரும்பவில்லை. இந்த காலகட்டத்தில் ஐயா பழநெடுமாறனிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் கருணாநிதி, அவர்களை வந்து பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்று. அப்போது அவர் 50,000 தரப்போவதற்கு அறிந்த நமது தலைவர் மேதகு, நமக்கு அந்த பணம் போதாது, அதனால் சற்று அதிகமாக கேட்க சொல்கிறார். சற்று அதிகமாக கேட்டபோது, இன்று ஆசியாவிலேயே முதலாம் பணக்காரர்கள் பட்டியலில் முதலாம் இடத்தில் இருக்கிற இந்த குடும்பம் அந்த 50,000க்கு மேல் ஒரு சல்லி காசு தர முடியாது என்று கூறியதால் அதனை பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் தலைவரை அழைக்கிறார். தலைவரை அழைத்ததுமின்றி தனது பெட்டகத்தை திறந்து வைத்துக் கொள்கிறார். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ, நகை வேண்டுமோ, அந்த பெட்டகம் முழுவதும் பணமும் நகையும் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 2 கோடிகள் கொடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் 2 கோடி என்பது மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை வைத்துதான் அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு, பயிற்சி இவை அனைத்தும் செய்யப்பட்டது. இப்போது இரண்டாவதாக கருணாநிதி தோற்றுவிட்டதால் அவர் என்ன செய்கிறார்? மீண்டும் ஈழத்தமிழர் பாதுகாப்பு ஆய்வரங்கம் என்று ஒன்றை நடத்துகிறார். அதில் 3 தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். அதில் முதல் தீர்மானம் தனி தமிழீழம் அமைத்தல். 3வது தப்பித்தவரி அல்லது அங்கு வாழ விருப்பமின்றி வருகின்ற அகதிகளாக வருகின்ற நமது ஈழத்து தொப்புள்கொடி சொந்தங்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கான ஆவணங்களை செய்தல். இப்படியாக 3 தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். இந்த 3 தீர்மானங்களை நிறைவேற்றவும் அவர் சிறப்பு விருந்தினராக அழைத்தவர் யார் என்றால், அன்றைய காலகட்டத்தில் பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள். கருணாநிதியின் மிகவும் ஃபேமஸ் டயலாக்
கொண்டிருக்கிறது. ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. இப்படி சொல்லிதான் அவர்கள் பிஜேபியிடம் கொஞ்சம் குழாவிக் கொண்டிருந்தார்கள். அன்று அனைவருக்கும் தெரிந்த வகையில், இன்று யாருக்கும் தெரியாத வகையில். இப்படியாக தொடர்ந்து தமிழினத்திற்கு தொந்தரவுகளே கொடுத்து கொண்டு வந்தார் கருணாநிதி. அந்த காலகட்டத்தில் ஐயா கொளத்தூர் மணி, சுபதி, அண்ணன் திருமாவளவன், ஐயா வைகோ, இன்னும் பலர் தமிழ் தேசியவாதிகளாக இருந்து இன்று சந்தர்ப்பவாதத்தால் திராவிடர்களாக திரிந்து போனனர். பால் திரிந்து போயினது. நான் இணையத்தில் பார்த்த பொழுது தமிழீழ படுகொலை நடந்த அந்த சமயத்தில், அதாவது 2008 மற்றும் 2009 மட்டும் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்போக்கை கொண்டிருந்த திமுக அரசின் நடவடிக்கைகளில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அதில் ஒன்றுதான், தாயாரின் மருத்துவ தேவைக்காக நமது தலைவரின் மேதகவே தாயார் தனது மருத்துவ தேவைக்காக தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நமது தாய் மண்ணை கூட தொடாமல் திருப்பி அனுப்பப்பட்டார். அவர் வந்ததோடு மருத்துவ தேவைக்காக. தமிழீழ படுகொலை நடந்த போது காங்கிரசுக்கு தான் கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை வாபஸ் வாங்க போகிறேன் என்று சொல்லி அதன் பின்னர் பின்வாங்கிவிட்டார். தமிழீழ ஆதரவாளர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சட்டம் அவர்களுக்கு மட்டும் மிகவும் கடுமையாக்கப்பட்டது. அனைத்து வகையான போராட்டங்களுக்கும் அரசு அனுமதி மறுத்தது. போரை நிறுத்து என துண்டறிக்கை கொடுத்ததற்காக 13 பேர் 10 நாட்களாக கடும் சிறைவாசம் புதுக்கோட்டையில் பெற்றனர். திமுக ஆட்சி மாறும் வரை தமிழீழம், புலிகள், முத்துக்குமார், இலங்கை என்று எழுதப்பட்ட எந்த சுவரொட்டிகளோ தயாரிக்க இயலாத அளவுக்கு கடுமையான சட்டம் உண்டாயிருந்தது. அச்சிட்ட அச்சகங்களை மூடியது, அதை நடத்தியவர்களையும் கைது செய்தது. தமிழீழ தேசிய தலைவர் புகைப்படத்தை சுவரெழுத்தில் கூட அழிக்க உத்தரவிட்டிருந்தார் கருணாநிதி. விடுதலை சிறுத்தைகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திய எல்லா போராட்டங்களிலும் திரு தலைவரின் பெயர் கருப்பு மை பூசி அழிக்கப்பட்டது. இது நிதர்சனமான உண்மை. இது மதுரையில் நடந்தது. 3வது ஈகியரான சென்னை அமரேசன் எழுதி வைத்திருந்த கடிதம் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டது. இன்று வரை கிடைக்கவும் இல்லை. அனைத்து ஈகியரும் இறுதி ஊர்வலமும் உடனடியாக நடத்த கோரி நெருக்கடி செய்யப்பட்டது. தமிழீழ போர்க்காட்சிகள் தொலைக்காட்சியிலோ ஊடகத்திலோ வெளியிடக்கூடாது என சட்டம் கொண்டு வந்து தடுத்தார். போர்க்காட்சிகளை வெளியிடலாம் என உயர் நீதிமன்றத்தில் சென்று உணர்வாளர்கள் உத்தரவு வாங்கி வந்தவுடன் மக்கள் தொலைக்காட்சி அதை வெளியிட்டது. அதை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் அந்த நேரம் காவலாளிகள் அனைத்து காவலர்களும் அங்கே குழுமி இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லையே நாங்கள் அந்த மக்கள் தொலைக்காட்சியின் நிலையத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறி அச்சுறுத்தினார்கள். போர்க்காட்சிகள் 2011 ஏப்ரல் திமுக ஆட்சியில் இருக்கும் வரை எந்த அச்சகங்களும் எந்த ஊடகங்களும் வெளியில் கொண்டு வரவில்லை. கடற்கரை ஓரத்தில் காவல்துறை கண்காணிப்பு பலத்தப்பட்டு தமிழ் ஈழத்தில் இருந்து வருபவர்களை கைது செய்வதும் இங்கிருந்து உதவி பொருட்கள் அவர்களுக்கு செல்வதும் தடுக்கப்பட்டது. இவ்வாறான தொடர்ந்து தமிழருக்கான எதிரான போக்குகளை கொண்டிருந்ததால் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தவறான முடிவை எடுப்பதற்கான ஒரு வழிவகை செய்யப்பட்டது. கருணாநிதியை விமர்சனம் செய்தார்கள் என்று சிவனடியார்களை 3 மாதம் பொய் வழக்கில் சிறைப்படுத்தினர். தமிழில் போர் சீடிகள் தமிழக காவல்துறையினரால் தமிழகம் எங்கும் கைப்படுத்தப்பட்டது. அதனை கொண்டு வந்த உறவுகளை கைது செய்தனர். போரை நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து போராடிய வழக்கறிஞர்களை தாக்கி போராட்டத்தை உடைத்தது திமுக அரசு. சுவரொட்டிகளை திமுக அரசின் காவல்துறை இரவோடு இரவாக கிழித்து போட்டு சுவரொட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டும் ஒட்டுபவர்களையும் கைது செய்து தொடர் சித்திரவதைக்குள்ளாக்கினார். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்ததும் அவர் தமிழ் தீவிரவாதி என சகோதரர் அருண் சொன்னது போல தமிழ் தீவிரவாதி என்று அவரை குறிப்பிட்டு தனது ஊடகத்தில் வெளியிட செய்தார். பிணத்தை வைத்து நாம் அரசியல் செய்வதாக கூறினார். 2வது ஈகியரான பள்ளப்பட்டி ரவி தீக்குளித்து இறந்ததும் கடன் தொல்லையாலும் மற்றும் காதல் தோல்வியாலும் மது குடித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறினார். இப்படி வெளியிட்ட செய்தியை மாற்றி கூற பல போராட்டங்கள் அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. சென்னை மற்றும் இதர இடங்களில் உள்ள அரசு கருத்தரங்க கூடங்கள் தமிழீழ பிரச்சனைகள் பற்றியும் இதர தமிழக பிரச்சனைகள் பற்றியும் எந்தவித கருத்தரங்கமும் நடத்தக்கூடாது என்று கடுமையான சட்டம் இயற்றினர். தமிழீழ போரை நிறுத்த வேண்டும் என்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக
அன்றைய உணர்வாளர்களாக இருந்த கொளத்தூர் மணி, ஐயா மெனியரசன், அண்ணன் சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மற்றும் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரசின் தலைவராக இருந்த திருமதி சோனியா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் கூட கைது செய்யப்பட்டார். போரில் காயமடைந்து எவரேனும் தமிழகத்தில் ஏதேனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்களா என்று கண்காணிக்கப்பட்டனர். மருந்துகள், இரத்தம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தமிழகத்திற்கு அனுப்ப முடியாமல் செய்யப்பட்டது. இவ்வாறாக ஈழத் தமிழர்களுக்கு கருணாநிதி கொடுத்த தொந்தரவுகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக உண்ணாவிரதம் என்னும் நாடகத்தையும் அரங்கேற்றியும் பார்த்தார் கருணாநிதி. நாம் பெரிதும் நம்பியிருந்த ஐயா வைகோ, திருமாவளவன், கொளத்தூர் மணி, சுபவி, நாஞ்சில் சம்பத்தி, இயக்குனர் அமீன் மற்றும் பல திராவிட சதியால் காலத்தால் தமிழ் தேசத்தில் இருந்து அழிக்கப்பட்டனர். அன்றிலிருந்து நான் நேற்று கூட 2011 அன்று கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் அளித்திருந்த பேட்டி ஒரு முறை கூட பார்த்தேன். அன்றிருந்த அதே வேகம், அதே உத்வேகம் இப்பொழுதும் அண்ணன் கண்களில் விழுகிறது. அவர் தடம் மாறிவிட்டார், மாற்றி பேசுகிறார் என்று சொல்கின்றனர். அன்றைய பேச்சிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் மாறவில்லை. என் அன்பு சொந்தங்களே, இந்த நிகழ்வு ஏன் நடத்தப்படுகிறது? தமிழர்களாகிய நாம் தமிழர் என்பதை உணர்ந்து நமது உணர்வுகளை மெருகூட்டிக் கொள்ளதான். ஏதோ நண்பர்களை கண்டு சிறிதாக பேசி சிரித்து பேசிவிட்டு போய்விடாமல் அனைவரும் சிந்தியுங்கள். நாம் ஏன் இந்த விழாவை கொண்டாடுகிறோம்? நமது சந்ததியினருக்கு இதை நாம் கடத்தாமல் போனால் ஐயோ, நமக்குத்தான் ஐயோ.